السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى قل يا عباد الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إن الله جميل يحب الجمال. கருவில் இருக்கும் கரு குழந்தைக்கும் கருப்பாறையில் இருக்கும் கருத்தேலுக்கும் உணவளிக்கின்ற ஏக வல்லவன் ஆகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இன்னும் நம்முடைய செல்ல நபியான அகிலத்தின் அருக்குடைய அன்னல பெருமானா அல்லாஹுடைய தூதர் மார்க்கத்தின் விடுவெள்ளி ஈருலக தலைவர் சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடிச்சோடி பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், முக்கியமாக இந்த பயானை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்களும் இன்னும் கேட்க இருக்கக்கூடிய நம் நண்பர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்று சொன்னால், பார்க்க வேண்டிய தலைப்பும் என்னவென்று சொன்னால், மனிதனுடைய நிலை என்ன? மனிதனுடைய நிலை என்ன? மனிதனுடைய நிலை ஏராளமாக பிரிக்கலாம். மனிதனுடைய நிலையை ஏராளமாக பிரிக்கலாம். ஆனால் அவனுடைய நிலைகளை கவனித்து மார்க்கம் அவனுக்கு 3 வாழ்க்கையை நியமித்து உள்ளது. அவனுடைய வாழ்க்கையை 3 விதமாக மார்க்கம் நமக்கு நியமித்து உள்ளது. ஒன்று என்ன தெரியுமா? சிறு காலங்களில் இருக்கக்கூடிய துனியா வாழ்க்கை, அதாவது கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய உலக வாழ்க்கை. இரண்டாவது, பல காலங்களில் இருக்கக்கூடிய கபூர் வாழ்க்கை, அதாவது மன்னரை வாழ்க்கை. அடுத்ததாக இருக்கக்கூடிய காலங்கள் இல்லாத, வருடங்கள் இல்லாத, மாதங்கள் அல்லாத, நாட்கள் அல்லாத, நேரங்கள் இல்லாத, நொடிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை, மர்மை வாழ்க்கையாக இருக்கிறது. பொதுவாக மனுஷனுக்கு வாழ்க்கையில் எல்லா ஒரு நிலையத்திலையுமே ஐ எம் த ஃபர்ஸ்ட், நான் முதல் இடத்துல இருக்க வேண்டும், நான் ஆரம்பமாக திகழ வேண்டும், நான் முதலில் வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளில் அவன் ஓடுவான். அந்த விஷயத்தை கொண்டு அவன் ஆரம்பமாக இருக்கக்கூடிய துனியா வாழ்க்கை இதிலும் எடுத்துக்கொண்டான். அவனுக்கு தெரியவில்லை துனியா வாழ்க்கை அவனுக்கு மறுமையுடைய சம்பாதிப்பதற்காக இந்த வாழ்க்கை அமைக்கப்பட்டது என்று தெரியவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அத்துன்யா மஸ்ரவத்துல் ஆஹிரா, இந்த உலகம் என்பது எப்படி? இந்த உலகம் வாழ்க்கை என்பது மறுமையுடைய விளைநிலம். மறுமையில் இருப்பதற்காக மட்டுமே இந்த உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், சொர்க்கத்தை தேட வேண்டும், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதை விட்டு அந்நிய பெண்களோடு, பாவத்தோடு, விபச்சாரத்தோடு பாவத்தின் பக்கம் ஓடுகின்றானே, அந்த மனிதனுடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டாமா? அல்லாஹ் அக்பர். அதை விட்டு நம்மளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். சரி, பொதுவாக ஒரு மனிதனுடைய நிலை வாழ்க்கையெல்லாம் பார்த்து விட்டோம். ஆரம்பமாக மனிதனுடைய பாவங்கள் எதன் மூலியமாக நடக்கிறது? எப்படி? எதன் மூலியமாக நடக்கிறது? மனிதன் சில பார்வைகளால் அவனுடைய ஆசைகளை அதிகரிப்பான். ஒரு பொருளை பார்த்து விட்டால், ஒரு பொண்ணை பார்த்து விட்டால் அவனுடைய செயல்களை மாற்றுவான், அவன் வார்த்தைகளை அலங்கரிப்பான். இது எனக்கு வேண்டும், இதை நான் அடைய வேண்டும் என்பதற்காக அவனுடைய வார்த்தை முதற்கொண்டு அவனுடைய செயல்பாடுகள் அனைத்துமே அவன் பாவத்தின் பக்கம் செயல்படுத்துவான். சரி, பார்வையால் அப்படி என்னங்க வந்துட போகுது? பார்வைகள் பல விதத்தில் பிரிக்கலாம். எப்படி தெரியுமா? நம்மளை ஈண்டெடுத்த பெற்றோர்களை பார்ப்பது பாசப்பார்வை, நம்மோடு பிறந்த சகோதர சகோதரிகளை பார்ப்பது அன்பு பார்வை, இன்னும் ஏழைகளை பார்ப்பது பரிவு பார்வை, நம் மனைவியை பார்ப்பது மோக பார்வை, ஏழைகளை பார்ப்பது பரிவு பார்வை என்ற ஆரம்பத்தில் சொன்ன அனைத்துமே அடுக்கடுக்காக இருந்தாலும் நமக்கு உரிமை இல்லாத, நமக்கு அனுமதி இல்லாத அந்நிய பண்ணை பார்ப்பது காம பார்வை என்று நமக்கெல்லாம் தெரிய வேண்டாமா? இதன் மூலியமா அவன் விபச்சாரத்தின் பக்கம் மூழ்கிறான். விபச்சாரம் அல்லாஹ் அக்பர், அது பெரும் பாவம். அல்லாஹ் அதன் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொல்கிறான். இதை செய்யாதீர்கள் சொல்லவில்லை, அதன் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொல்கின்றான். சரி, ஒருவன் பாவத்தால் செய்யக்கூடிய பாவங்கள் இருந்தாலும் கூட நமக்கெல்லாம்
முன்மாதிரியாக திகழக்கூடிய சஹாபாக்கள் வரலாறை பார்த்தால் நமக்கு ஒரு வியப்பாகவும் நேர்வழி கிடைப்பதற்காக சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றன. இதை கேட்டால் நம் நேர்வழி கிடைத்தே தீர வேண்டும், அவன் மாற வேண்டும். அழகா அந்த வரலாறு பார்க்கலாமா? ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு ஏராளமான சஹாபாக்கள் வரிசை கட்டி நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் அதிலும் குறிப்பாக 16 வயசு சிறுவன், அதாவது சாலபா என்று அழைக்கக்கூடிய சாலபா ரலியல்லாஹு அவர்கள் 16 வயசிலே ஒரு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து உள்ளான். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு பொருளை வாங்குவதற்காக சாலபாவை ஒரு கடைத்தெருக்கு அனுப்புகிறார்கள். அந்த வேலையை முடித்துவிட்டு வரும் தருணையில் தூரத்தில் ஒரு பெண் குளித்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கு சகுறுகள் கிடையாது, கதவுகள் கிடையாது, திரைகள் மட்டுமே. காற்றில் திரைகள் நகர்ந்துச்சு. அவருடைய பார்வை அங்கே லேசாக போச்சு. அவங்களுடைய பார்வை லேசாக சென்றது. அவர்கள் அதிக நேரம் பார்க்கவில்லை, ரசித்து பார்க்கவில்லை. சில நொடிகளில் சைத்தானுடைய கண்ணை பறித்து விட்டான். அந்த அடுத்த நொடியே அல்லாஹ் அக்பர், எனக்கு இந்த வயதில், அதாவது சாலபாவுக்கு தோன்றுகிறது, இந்த வயசுல எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லாஹ் ரஹ்மான் எனக்கு தந்தானே. இந்த முகத்தை கொண்டு எவ்வாறு ரசூலுல்லாஹ்வை நான் முழிப்பேன், இந்த முகத்தை எவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் காமிப்பேன் என்று அழுது கதறுகிறார்கள். உடனே அந்த இடத்தை விட்டு தூரம் செல்கிறார்கள். சென்று அந்த நாள் தொழுகையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுந்து முடிந்த பிறகு தோழரிடம் கேட்கிறார்கள், தோழர்களே, சாலபாவை பார்த்தீர்களா என்று கேட்கிறார்கள். அதற்கு சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கவில்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்கள். உடனே சரி, நீங்கள் சாலபாவை தேடி செல்லுங்கள், அவரை கூட்டி வாருங்கள் என்று உத்தரவிடுகிறார்கள். தேடுகிறார்கள். ஒரு வாரம் கடக்கிறது, 2 வாரங்கள் கடக்கிறது, 3 வாரங்கள் போயிடுச்சு, கிடைக்கவில்லை. பிறகு சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று ரசூலுல்லாஹ் சாலபா எங்கும் காணவில்லை, கிடைக்கவில்லை, தெரியவில்லை என்று புலம்பும் பொழுது சாலபாவை தேடுவதற்காக 2 நபர்களை நியமிக்கிறார்கள். யார் தெரியுமா? சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நியமிக்கிறார்கள். நியமித்து நீங்கள் சாலபாவை தேடி செல்லுங்கள், அவரை கூட்டி வாருங்கள் என்று உத்தரவிட்டார்கள். உடனேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கை கேட்டு நல்லபடியாக 2 நபர்களும் தேட செல்கிறார்கள். 2 பேரும் தேட செல்கிறார்கள். தேடி சென்று பக்கத்து ஊரில் விசாரிக்கிறார்கள். நாட்கள் கடக்கிறது. ஒரு நாட்கள் இல்லை, பல நாட்கள், 40 நாட்கள் கடந்து விட்டது. உடனே ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு நபரிடத்துல கேட்கிறார்கள், இந்த வயதிலே இப்படிப்பட்ட ஒரு சிறுவர் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. உடனே அந்த ஆடு மேய்ப்பாளர்கள் சொல்கிறார்கள், ஆம், நாங்கள் தினமும் இரவில் உறங்கிக் கொள்வோம். இரவு நேரத்திலே ஒரு சிறுவர் கூச்சலிடம் கத்தி அலறல் சட்டம் எங்களுக்கு கேட்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக என்று அழுகை சத்தம் எங்களுக்கு கேட்கும். உடனே அந்த சிறுவர் தினசரி மாலை நேரத்திலே மெலிந்த நிலையில் பலவீனமாக எங்களிடத்திலே வருவான். பாலை கேட்பார்கள். அவர்கள் கண்ணீர்களோடு அந்த பாலில் மூழ்கும். அதோடு அந்த பாலை குடிக்க முடியாமல் குடிப்பார்கள். இதை கேட்ட அந்த இப்போது அவர்கள் எங்கே என்று அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள். இப்போ வரும் தருணை தான் என்று சொல்கிறார்கள். கேட்ட உடனே நீங்கள் ஓரமாக நில்லுங்கள், அந்த சிறுவர் இப்போ வருவார், பாலை குடிப்பார், அதை பாருங்கள் என்று அந்த ஆடு மேய்ப்பாளர் சொன்னார்கள். அதே போல் அந்த சிறுவர், அதாவது சாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். மெலிந்த நிலையிலே பலவீனமாக பாலை குடிக்க வருகிறார்கள். இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாலபா, உனக்கு என்ன ஆயிற்று, ஏன் இப்படி இருக்கிறாய்? உடனே அந்த சாலபா அவர் என்னத்தை சொன்னார்கள், உமரே, என் பக்கம் வராதீர்கள், நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன், நான் ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் மூழ்ப்பதற்கு தகுதி இல்லாதவன் என்று அழுகிறார்கள். அவர்கள் ஓடத் துவங்கிறார்கள். அவர்களால் ஓட முடியவில்லை. பசியும் பட்டினியினாலும் மயங்கி கீழே விழுகிறார்கள். உடனே சஹாபாக்கள் சாலபாவை தூக்கி சென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வைக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சாலபாவை வைக்கும் தருணத்திலே சாலபா இன்னும் மயக்கம் தெளியவில்லை. அவர்கள் மயக்கம் தெளிந்த உடனேயே
எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியிலே உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள், மடியிலே உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். உடனே சஹாபா சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ், இந்த தலை உங்கள் மடியில் இருப்பதற்கு தகுதியற்றது, நீங்கள் இதை எடுத்து விடுங்கள். அவர் நினைத்திருந்தால் அதை அவர் எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அதை கூட எடுக்க முடியாமல் அந்த அளவுக்கு பலவீனமாக, பசி பட்டினினால் பலவீனமாக இருந்தார்கள். உடனே அடுத்த நொடி சஹாபா கேட்டார்களாம், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா என்று கேட்டார்கள். உடனே நபி சொன்னாங்க, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. இந்த செய்தியை கேட்ட சஹாபா அவர்கள் முகம் மலர்ந்தது, சிரித்த முகத்தோடு இருந்தார்கள். இதை பார்த்த நாயகம் சிரித்தார்கள். நாயகத்தை பார்த்த சஹாபாக்கள் அந்த இடமே சிரிப்பில் மூழ்கியது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் தெரியும் அளவுக்கு சிரித்த இடங்கள் எண்ணிக்கையில் அடங்கலாம், 1-2 இடங்கள் தான். அந்த 2 இடத்தில் ஒரு இடம்தான் அந்த இடம். சரி, உடனே அடுத்த நொடி சஹாபா ரலியல்லாஹு அவர்கள் கதறுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என் உடம்பில் இது தீண்டுகிறது, என் 1000 எறும்புகள் தீண்டுவதை போல் என் உடம்பில் ஏதோ ஒன்று தோன்றுகிறது என்று சொல்கிறார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மரணிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது, நீங்கள் உங்கள் ரூஹ் பிரியக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இப்படிப்பட்ட நிலை, இந்த ஈமான் நமக்கு வர வேண்டாமா? எப்படி தூரத்தில் வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள், தூரத்தில், அதாவது முதுகு மட்டும்தான் தெரிகிறது, தெரியாத தூரத்தில் இருக்கக்கூடிய பெண்ணின் முகத்தை பார்த்ததால் அறகுறையாக பார்த்து அந்த பாவத்தின் செய்துவிட்டேன் என்று உணர்ந்து தன் உயிரை மறைத்தார்கள். இப்படிப்பட்ட நிலை நமக்கு வர வேண்டாமா? ஆனால் நாம் இன்று ஃபோனிலும் நேரிலும் பெண்களுடைய ஆபாச படங்களை பார்த்து கொண்டு ஃபோன் தண்ணீரில் மூழ்கிவிடக் கூடாது என்பதால் ஃபோனை பாதுகாக்கின்றோம். ஆனால் ஃபோனில் நாம் மூழ்கிவிட்டோம் என்று நம்மை பாதுகாத்தோமா? நஅூது பில்லாஹ். இந்த செய்திகளை கேட்டு இதை உணர்ந்து நாம் அனைவரும் அந்நிய பெண்ணிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நல்லபடியாக பாதுகாக்கக்கூடிய வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.